ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கப்பீஸோட பேபிஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதோட அப்டேட் வீடியோ இது. அந்த பேபிஸ்லாம் பிடிச்சி ஒரு டப்பில் பாசிலாம் வச்சு நாங்கள் செட் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு ஆக்சிஜனேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு 4 days ஆச்சு. ஸோ 4 daysல என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். பார்ப்போம் எல்லாம் ப்ரைஸ்லாம் பத்திரமா இருக்கா இல்லை இறந்து போயிடுச்சான்றதை செக் பண்ணுவோம். பாசிலாம் கொஞ்சம் கலைச்சி விட்டாச்சு. இந்த ஆக்சிஜனேஷன் எடுத்துடலாம். ஸோ தட் நம்ம ப்ரைஸ் இருக்கான்றத கண்டுபிடிக்கலாம். ஓகே, குட்டி குட்டியாக இருக்குது, எதுவும் சாகலை, பத்திரமா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, குட். ஏன்னா நாங்கள் ஒரு வாட்டி கோய்கப் முட்டைலாம் எடுத்து போட்டு பொரித்து வச்சுருந்தோம். அது பொரிச்சிருந்தது. அப்புறமா அந்த ஃப்ரைஸ் வந்து கொஞ்ச நாள் இதேமாரி வச்சதுனால கொஞ்சம் இறந்து போயிடுச்சு. ஸோ இது ஒரு டவுட்டாகவே நாங்கள் வச்சோம். பட் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா சக்ஸஸாக எதுவும் சாகலை, நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு. இதை நான் கொஞ்சம் நல்லா வெயிலெல்லாம் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நாங்கள் எதுவும் ஃபீட் பண்ணலை. ஏன் ஃபீட் பண்ணல அப்படின்றத சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த டப்பு. இப்போ க்ளோஸ்அப் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். எல்லாம் குட்டி குட்டி ஃபிஷ்லாம் போயிட்டுருக்கு. ஃபீடிங் ஏன் கொடுக்கலன்னா, இது நம்ம அந்த டப்பில் அந்த பாசிலாம் போட்டு வெளியே வைக்கிறதுனால அதில் குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்கும். அப்புறமா அந்த கொசுவெல்லாம் வந்து முட்டையிடும். ஸோ அந்த முட்டைங்க, அந்த பூச்சிங்க அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃபிஷ் வந்து பாருங்கள், அந்த செடியில் இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். ஸோ அது வருது, அதை பாருங்கள், இது பிடிச்சி அப்படியே சாப்பிடும். இது உள்ள இதாக இருந்தால் அப்படியே பிடிச்சி சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் ஃபீட் பண்ணல. கொஞ்சம் பெருசான பிறகு நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த இலையில இருக்கிறதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருக்கு. ஸோ எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது, எதுவும் டல்லாக அப்படிலாம் இல்லை. மேபி ஒரு 1 week கழிச்சு நம்ம பார்ப்போம், என்ன க்ரோத் இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட அப்டேட் வீடியோ நாங்கள் போடுறோம் நெக்ஸ்ட் வீக்கு. நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அகெயின்.